எல்லோருக்கும் வணக்கம். குருசாஸ்தா ஜோதிட நிலைய மாணவர்களுக்கும் மற்றும் குருசாஸ்தா ஜோதிட சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். மிகப்பெரிய விபத்தில் சிக்கி ஒரு நொடியில் உயிர் தப்பிய ஜாதகி. பொதுவாக நம்மகிட்ட ஒரு ஜாதகம் வருதுன்னா அந்த ஜாதகம் எந்த ஊர், அந்த ஊரில் என்ன தொழில் செய்வாங்க, என்ன வகுப்பை சார்ந்தவங்க இருப்பாங்க, அந்த ஊரோட கோயில் ஸ்தலங்கள் என்ன என்பது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாடிக்கையாளர்கிட்ட ஒரு சில அடிப்படையான விஷயங்களும் அவங்கள சார்ந்த ஒரு விஷயங்களையும் நம்ம சொல்லுறப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு ஜோதிட ரீதியாகவும் இல்லை அவங்க தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களையும் பேசுகிறப்ப நம்ம அவங்களுக்கு சரியாக வழி நடத்த முடியாது. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிறகு நம்ம எடுத்து சொல்கிறதும் அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் புரியவும் செய்யாது. ஆண்டவன் நம்மகிட்ட பார்க்க வர்ற வாடிக்கையாளருக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் நம்மளை தேடி வருவான். எல்லா நேரமும் நல்ல நேரம் இருந்தால் அவன் நம்மளை தேடி வர மாட்டான். சரிங்களா? ஒரு மன பதற்றத்திலையும் மனக்குழப்பத்திலையும் தீராத நோயிலையும் தீராத பிரச்சனைகளும் இருக்கிறவன் தான் ஒரு ஜோதிடரை அணுகி அதுக்கு சரியான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி தேடி போய் ஜோதிடரை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் போன வருஷம் ஜனவரி மாதம் வந்த ஜாதகம் சரிங்களா, 12/9/1994 இரவு 7:30 பிறந்த குழந்தை, சிவகாசி, அதுவும் பெண் குழந்தை. பொதுவாக நம்மகிட்ட ஒரு ஜாதகம் வருதுன்னா மெயினாக ஊரை தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இன்னொரு விஷயம், எடுத்தனையும் பார்க்கக்கூடியது லக்கணம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். லக்கணம் என்ன லக்கணம், அந்த லக்கணத்துக்கு அதிபதி அவர் எங்கே இருக்கார், அவர் நல்ல சுபத்துவ நிலையில் இருக்காரான்னு செக் பண்ணணும். நான் பார்த்தப்ப இந்த ஜாதகத்தில் லக்கணமும் சரியில்லை, ராசியும் சரியில்லை. ராசி விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திர அதிபதி புதன் பகவான் லக்கணத்துக்கு 7ல், உபய லக்கணத்திற்கு அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, சரிங்களா, மீனம், இந்த 4 லக்கணத்துக்கு இந்த 4 லக்கணக்காரங்க தான் பாதக அதிபதி. மீனத்துக்கு கன்னி லக்கணக்காரங்க பாதகம் செய்வாங்க, கன்னி லக்கணத்துக்கு மீன லக்கணக்காரங்க பாதகம் செய்வாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்கு மிதுன ராசிக்காரங்க பாதகம் செய்வாங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசி பாதகம் செய்வாங்க. அதே சமயம் மாரகம் செய்வாங்க. சரிங்களா? மாரகம் செய்யக்கூடிய பாவம் அதுதான், பாதகம் செய்யக்கூடிய பாவம் அதுதான். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப லக்கணம் விழுந்த புள்ளி புதனோட காலு, அந்த புதனு லக்கணத்துக்கு 7ல் வலுவாக இருக்குது. சரிங்களா? சரி, வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானான்னு பார்த்தோம்னா லக்கணத்துக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லக்கணத்துக்கு 8ல் மறையுது. பொதுவாக சுபர் லக்கணத்துக்கு 8ல் மறையவே கூடாது, லக்கணத்துக்கு 3ல் மறையக்கூடாது. சுக்கிரன் லக்கணத்துக்கு 3லையும் லக்கணத்துக்கு 8லையும் மறைஞ்சா, பொதுவாக பெண்களுடைய ஜாதகத்தில் சொல்கிறேன், சுக்கிரன் லக்கணத்துக்கு 3லையும் 8லையும் மறைஞ்சா அந்த ஜாதகிக்கு உயிர் கண்டம் எப்போ வேணாலும் வரலாம், எந்த நொடியில் வேணாலும் வரலாம், தசா புத்தியை பொறுத்து. சரிங்களா? அதே மாதிரி லக்கணத்துக்கு குரு 3ஆம் இடத்துலையும் சரி 8ஆம் இடத்துலையும் மறையவே கூடாது. இந்த சுபர் கிரகம் 2 கிரகம், ஒன்று சுபர் கிரகம், இன்னொன்று அசுப கிரகம், ஒன்று தேவகுரு, இன்னொன்று அசுர குரு. சரிங்களா? இந்த 2 பேருமே மறையவே கூடாது. சுக்கிரன்னா கையில் பிளங்கக்கூடிய பணம். சரிங்களா? குருன்னா நம்ம தங்கம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய தங்கம், இன்னொன்று நம்ம பிளங்கக்கூடிய பெரிய பெரிய ஆபரண தங்க நகைகள். சரிங்களா? சுக்கிரனால ஆபரணம் வரும், ஆனால் வெள்ளி மட்டும்தான் ஆபரண சேர்க்கையில் வரும். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் லக்கணாதிபதியும் மறைஞ்சிட்டாரு, ராசிநாதனும் விருச்சிக ராசியில இருந்து கெட்டு போயிட்டாரு. சரிங்களா? லக்கணத்துக்கு 2 கூடிய செவ்வாய் முடக்கு. சரிங்களா? முடங்கி லக்கணத்துக்கு 4ல் உட்காந்துருச்சார். சரிங்களா? லக்கணத்துக்கு 4ல் உட்காந்துருக்காரு. பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் அதே சார்ந்த கிரகம் போய் உட்கார்ந்தா காரக போக நாசின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சொத்து ஸ்தானம், அந்த லக்கணத்துக்கு 4ல் போய் செவ்வாய் போய் உட்கார்ந்தது முதல் குற்றம்.
இன்னொன்று லக்கணத்துக்கு 3 குடையவன், லக்கணத்துக்கு 8ல் மறைஞ்சது 2வது குற்றம். லக்கணத்துக்கு 4 குடையவன் சந்திரன், சரிங்களா? அந்த லக்கணத்துக்கு 5 குடையவன் சந்திரன், அந்த சந்திரன் லக்கணத்துக்கு 9ல் மறைஞ்சது மிகப்பெரிய குற்றம், சரிங்களா? லக்கணத்துக்கு 6ல் சூரியன் வலுவா இருக்கு. இந்த ஜாதகைக்கு எப்போ பேராபத்து வரும், எப்போ நோய் வரும், எப்போ கடன் வரும் என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டது லக்கணத்துக்கு 6ஆம் பாவம். லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் வலுக்கவே கூடாது. லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் நீசமாகணும், இல்லாட்டி கெடணும். இல்லாட்டி அந்த லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் லக்கணத்துக்கு 8ல் மறையலாம், லக்கணத்துக்கு 12ல் மறையலாம். கெட்டவன் கிட்டிடு ராஜயோகம். கெட்டவன் போய் கெட்டுறணும், கெட்டுட்டா ராஜயோகத்தை தட்டிடுறோம். ஆனால் கெட்டவன் இங்கே சுபத்துவத்தில் உட்காந்துட்டு நோயை கொடுத்து பெரிய வம்பாக்கி உட்காந்துருக்கான். லக்கணத்துக்கு 7ல் புதன், தன்னுடைய சுய வீட்டிலேயே புதன் போய் ஆட்சியாகி உட்காந்துருக்கு. இந்த ஜாதகி திருமணமே பண்ணியிருக்கக்கூடாது. பண்ணதன் விளைவு நட்பு. வாங்கின நட்சத்திர சாரநாதன் சந்திரன், இது கஸ்த நட்சத்திரக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 9ல் நீசம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லக்கணத்துக்கு 8ல் போய் லக்கணத்துக்கு 9ல் போய் நீசமாயிட்டாரு. இன்னொன்று லக்கணத்துக்கு 8ல் சுக்கிரன் இப்போ தான் சொன்னேன். லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி அவர் தான். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான், துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிரன் போய் கெடக்கூடாது, கெட்டுட்டாரு. கூட பாவர் இருக்காரு, சுபரு இருக்காரு. குரு சுபரு, ராகு பாவரு. அப்போ இந்த தசா புத்தி காலத்தில் மிகப்பெரிய பேராபத்தை உண்டு பண்ணும். அதுவும் இல்லாமல் லக்கணத்துக்கு 9ல் செவ்வாய், 9க்கு அதிபதி செவ்வாய், லக்கணத்துக்கு 4ல் காரக பவன் நாஸ்தி. அதாவது சர்வநாசம் பண்ணிட்டான் அந்த இடத்த அப்படின்னு சொல்லுவாங்களே. எப்போ இந்த சந்திரனுக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. லக்கணத்துக்கு 10 கூடிய குரு, லக்கணத்துக்கு 10 கூடிய குரு லக்கணத்துக்கு 8ல் மறைஞ்சிருச்சு, தொழில் ஸ்தானம் மறைஞ்சிருச்சு. லக்கணத்துக்கு 11 கூடியவன் லாபஸ்தான அதிபதி, அந்த லாபஸ்தான அதிபதி லக்கணத்துக்கு 12ல் போய் மறைஞ்சிருச்சு. இன்னொன்று லக்கணத்துக்கு 12ல் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான், ஆயுள்காரங்க. லக்கணத்துக்கு 12ல் மறையக்கூடாது. வாங்கிய சாரநாதன் லக்கணத்துக்கு 8க்கு போயிடுச்சு. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றப்ப 2025 மாதம் ஜனவரி நான் ஜாதகம் பார்த்தது. அப்போ சூரிய திசை சந்திர புத்தி. நான் கேட்ட 2 கேள்விதான். இந்த ஜாதகி சிவகாசியில் இருக்காங்க. அம்மா, நீங்கள் தற்பொழுது ஃபயர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பேராபத்தை சந்திரிச்சிங்களா அப்படின்னாங்க. அந்த அம்மா கண்ணீர் மல்க அழுக. எதுக்குமா அழுகிறீங்க, அழுகாதீங்கம்மான்னு. இப்போ தான் சாமி போன மாதம் நடந்த வெடி விபத்தில் நூலிலையில் உயிர் தப்பி வந்தேன். நான் கொஞ்சம் சுதாரிக்காமல் விட்டுருந்தேன்னா நானும் அந்த மக்களோட மக்களாக இறந்துருப்பேன் அப்படின்னாங்க. ஏன் மக்களோட மக்களாக இறந்துருப்பேன்னு சொன்னாங்கன்னா, மேசராசி காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு, சரிங்களா? லக்கணத்துக்கு 8ல், அதாவது இங்கே லக்கணமாக போட்டோம்னா லக்கணத்துக்கு 8ல் சந்திரன் நீசம், 8ஆம் இடம் பெரிய விபத்துக்காரகன், சரிங்களா? இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு 4ல், சரிங்களா? அப்போ இந்த ஆல்ரெடி இந்த ஜாதகைக்கு முடக்கு பாகுது, சரிங்களா? முடக்காயி 4ல் உட்காந்து முடங்கிருச்சு. எல்லாத்தையுமே முடங்கினதுனால செவ்வாய்னா வெடி விபத்து, கெமிக்கலில் வேலை பார்க்குறது, அடுத்து பைராஸில் வேலை பார்க்குறது, பட்டாசு ஆலையில் வேலை பார்க்குறது, இந்த சொல்லுவாங்க. செவ்வாய்ன்றது அங்காரகன். எப்போ கோவப்படுவான், எப்போ சிரிப்பான், எப்போ விளையாடுவான், எப்போ ஆங்காரமாக ஓங்காரமாக பேசுவான்ட்டு தெரியாது, சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் செவ்வாயோட காரகத்துவம் சரியான முறையில் சூரிய திசையில் சந்திர புத்தியில் வேலையை காட்டிடுச்சு, சரிங்களா? நான் இந்த அம்மா இப்போ நடக்கிற சூரிய திசை சூரிய புத்தி 2030 வரைக்கும் இருக்குது, சரிங்களா? 2030 வரைக்கும் இருக்குது. 2030 வரைக்கும் இந்த அம்மாவுக்கு உடம்புல பட்ட தீ காயத்தை சரி பண்ண முடியாது. அது வரைக்கும் இந்த அம்மா நோயாலையும் கடனாலையும் அவஸ்தைப்படணுன்றது ஜாதகியோட விதி. இந்த பாதகாதிபதி புதன், ரேவதி புதன் போய் லக்கணத்துக்கு 7ல் வலுத்தது குற்றம். இந்த புதன் வலுத்தது மிகப்பெரிய குற்றம். அந்த புதன் இப்போ சித்திரை நட்சத்திரம் ஏறி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, அல்லது சூரியனோட நட்சத்திரம் ஏறி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது.
இந்த வீட்டுக்காரம்மா இந்த வீட்டுக்காரம்மா வாங்கி வச்ச கடனை உங்கள் வீட்டுக்காரரை அடைச்சிடுவாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் புதன் ஏறினது பாதகாதிபஸ்தானம் மாரகஸ்தான நட்சத்திரம் ஏறி உட்காந்துருக்கிறதுனால மிகப்பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வந்து நிற்கிது. ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சுன்னா அந்த நீசமான கிரகம் நட்சத்திர காலில் திசையோ புத்தியோ வர்றப்ப அந்த ஜாதகைக்கு கண்டத்தை ஏற்படுத்தும், அல்லது மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை ஏற்படுத்தும், இல்லாட்டி உயிருக்கு பிரச்சனையே கொடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சூரிய திசை லக்கணத்துக்கு 6 கூடிய திசை, கடனுடைய திசை, நோயுடைய திசை நடக்குது. சந்திரன்ற ஒரு புத்தி, மாரக புத்தி நடக்கிறப்போ ஒரு கண்டத்தை சந்திச்சிட்டாங்க. அடுத்து 2031 2029 to 30 ஒரு கண்டம் இருக்குது. அடுத்து 2031 to 40 வரைக்கும் ஒரு கண்டம் இருக்குது. சந்திர திசை 10 வருஷம் நடக்கும். 41 வரைக்கும் ஒரு கண்டம் இருக்குது. நான் ஜாதகிக்கு நான் பார்த்து சொன்னது, முடிஞ்சளவு உங்கள் பேரில் ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்து வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அன்றைக்கி ஜாதகம் பார்க்குறப்ப நான் சொன்னது, நீங்கள் இல்லாத காலகட்டத்திற்கு உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்சளவு காப்பீடு ஏதாவது ஒரு இது போட்டு பணம் போட்டு வச்சுக்கோங்க. அது பிற்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு பெரும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரிங்களா? இன்னொன்று, லக்கணத்துக்கு 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம்னு சொல்கிறாரு, இது என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? லக்கணத்துக்கு 1ஆம் பாவம், சரிங்களா, இது 1ஆம் பாவம், இது 5ஆம் பாவம், சரிங்களா, இது 9ஆம் பாவம். ஒரு கிரகம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சரிங்களா, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, மீசமாகாமல், சரிங்களா, பகை வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. பங்காளி சண்டை அங்காளி சண்டை வந்துட்டு போய்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மீசம் இல்லாமல் இருந்துட்டா அந்த ஜாதகன் தான் பிறந்ததிலிருந்து சாகு வரைக்கும் உணவுக்கு, அதாவது உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்றான்ப்பா, வேலைக்கும் போக மாட்டேங்கிறா, வெட்டிக்கும் போக மாட்டேறான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி உங்களை தேடி உணவு வரும். உங்கள் வேலை வெட்டிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நண்பர்கள் ஏராளமாக இருப்பாங்க, இவரை தேடி கூட்டு போவாங்க. இந்த 1-5-9 வளர்த்துவாங்க, 2-6-10 வளர்த்துவாங்க. இவங்க தான் வேலை செய்யணும். 2ஆம் இடம் வருமானம், 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் தொழில். இந்த 2-6-10 வளர்த்தவங்க இவங்களாத்தையும் வேலைக்கு போகணும், இவங்களாத்தையும் தொழில் செய்யணும், இவங்களாத்தையும் வருமானம் ஈட்டிக்கணும். 3-7 பாவகம் வளர்த்தவங்க சுக்கிரனுக்கும் குருவுக்கும் மட்டும் விதிவிலக்கு உண்டு இந்த 3ஆம் இடத்துக்கு. சரிங்களா? சுக்கிரனும் குருவும் இந்த இடத்துல மட்டும் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சிட்டா எப்போ வேணாலும் அந்த ஜாதகைக்கு ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை ஏற்படுத்தும். 7ஆம் பாவம் 11ஆம் பாவம், 7 நண்பர்கள், கூட்டு தொழில், 11ஆம் இடம் லாபஸ்தானம், 4ஆம் இடம் சொத்து. சரிங்களா? அதே மாதிரி 4ல் சந்திரனோ இல்லது செவ்வாயோ உட்கார்ந்தா காரகபாவம் நாஸ்தி. இருந்தும் இல்லாமல் சொத்து இருந்தும் பயன்படுத்த முடியாது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட அரவணைப்பு, பாசம், சொந்த பந்தம் கிடைக்காது. செவ்வானா வீட்டுக்காரரு, சரிங்களா, செவ்வானா சொத்து. இந்த சொத்து பற்றி இருந்தும் அனுபவிக்க முடியாது. சரிங்களா? லக்கணத்துக்கு 8ஆம் இடம் மெயின் உயிர். சரிங்களா? இந்த ஜாதகியை பொறுத்தவரை லக்கணத்துக்கு 8ல் சுக்கிரன் ஆட்சி, குரு இருக்கிறதுனால ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தை கொடுத்துட்டு நூலில தப்பிக்க விட்டுருக்கு. சரிங்களா? அதுவே புதன் புத்தி ஓடுறப்ப இந்த ஜாதகிக்கு இன்னொரு கண்டத்தை ஏற்படுத்தும். ராகு இருக்குது, பெரிய மிக பிரம்மாண்ட கிரகம். இந்த ஜாதகிக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப இந்த ஜாதகியோட யார் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் கூட்டுட்டு போயிடும். ராகு பிரம்மாண்ட கிரகம். இந்த ஜாதகிக்கு ஒரு விபத்து வருதுன்னா அந்த ஊருக்கே வருது, இல்லை அந்த ஜாதகி இருக்கிற இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். எப்பயுமே ராகு பிரம்மாண்டம் தான் படுத்தும். அது ராகு இருக்கிற நிலைகளை பொறுத்து இருக்கு. சரிங்களா? லக்கணத்துக்கு 12ஆம் இடம் கோடீஸ்வரஸ்தானம், இன்னொன்று லக்கணத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், இன்னொன்று லக்கணத்துக்கு 12ஆம் இடம் மருத்துவமனைக்கு போய் அவன் குணமாகி வருவானான்னு செக் பண்ணுற பாவம் 12ஆம் பாவம். சரிங்களா? அந்த இடத்துல போய் சனீஸ்வரன் உட்கார்ந்தாலும் மறைஞ்சாலும் மீன லக்கணத்துக்கு மறையக்கூடாது. ஏன்னா மீன லக்கணத்துக்கு மறையலாம். ஏன்னா மீன லக்கணத்துக்கு 10 கூடையவர் 11 லாபத்துக்கு தான் வருவார். சரிங்களா?
அதே இந்த லக்கணத்துக்கு மறையக்கூடாது. விருச்சிக லக்கணத்துக்கு சனீஸ்வரன் லக்கணத்துக்கு 12ல மறையக்கூடாது. மறைஞ்சா அது பேராபத்தை உண்டு பண்ணிடும். இன்னொன்று, யோகி நடக்கிற இவருக்கு யோகி வந்து புதன். ஆனால் புதன் வாங்கிய நட்சத்திர சாரநாதன் சரி கிடையாது. இதே சித்திர நட்சத்திரமோ இல்லை உத்திர நட்சத்திரமோ இருந்திருந்தா இந்த ஜாதகிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ வாழ்க்கையை கொடுத்துருக்கோம். அவர் வாங்கிய சாரநாதன் நீச சந்திரன் சாரநாதன் வாங்கினதுனால இந்த ஜாதகிக்கு மிகப்பெரிய பேரிழப்பையும் உயிரிழப்பையும் கொடுக்குது. இன்னொன்று, அவயோகியாக செவ்வாய் வருவதனால் லக்கணத்துக்கு 4ல் இருந்து அவரும் முடங்கி போயிட்டாரு. நான் முடக்குக்கு பரிகார ஸ்தலங்கள் வழிபாட்டு ஸ்தலங்கள் கொடுத்தேன். இந்த கோயிலுக்கு போனாங்களா என்னன்னு கூட தெரியலை. ஆனால் அந்த ஜாதையை என்கிட்ட பார்க்குறப்ப நான் அந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போங்கம்மான்னு சொன்னேன். அதுக்கடுத்து அவங்களும் நான் இந்த கோயிலுக்கு போனேன்னு எனக்கு சொல்லவும் கிடையாது. நான் சொன்ன 2 விஷயம், உங்கள் பேரில் ஒரு காப்பீட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று, நான் கொடுக்குற முடக்கு கோயிலுக்கு வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அதுக்கடுத்து இந்த ஜாதியை என்னை தொடர்பு கொள்ளலை. நானும் இருக்கிற வேலை, நானும் நிறுவனத்தில் பணியாற்றுறதுனால என்னால் இந்த ஜாதியை தொடர்பு கொண்டு எதுவும் பேசவும் முடியலை. சரிங்களா? லக்கணத்துக்கு 8ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுனாவே, உதாரணத்துக்கு யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் வீட்டு அதிபதி இந்த சுக்கிரன் போய் இங்கே போய் நீசம் ஆயிட்டாலும், இல்லது இந்த சுக்கிரன் போய் லக்கணத்துக்கு 12ல் லக்கணத்துக்கு 3ல் மறைஞ்சிட்டாலும், சரிங்களா, இது நீசம். கன்னி வீட்டில் சுக்கிரன் நீசம் ஆவார். இங்கே லக்கணத்துக்கு 3ல் மறைஞ்சிட்டாருன்னா மீன லக்கணத்திற்கு இவங்க பேரில் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் எடுத்து வச்சுக்கிறது இந்த ஜாதைக்கு நன்மையை கொடுக்குதோ இல்லையோ, இவங்க பெற்ற எடுத்த குழந்தைக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். சரிங்களா? இன்று உதாரண ஜாதகம் நான் பார்த்தளவு, சரிங்களா, நான் பார்த்தளவு உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். சரிங்களா? மேற்கொண்டு நாளைக்கு ஒரு உதாரண ஜாதகத்துடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.